நீங்க நிஜமாவே ஒரு அரசியல் மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களா? இல்ல ஒரு அரசியல்வாதியோட மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களா? என்னடா சொல்ற 2 ஒண்ணு தானே அப்படின்னீங்கன்னா, அது இல்ல. இப்போ தேசிய கட்சியும் மோசம், மாநில கட்சியும் மோசம். 2 பேருமே ஜாதி வச்சு அரசியல் பண்றாங்க, மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க, வேலை வாய்ப்பு இல்ல, படிப்பறிவு கம்மி பண்றாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, தான் வந்துட்டு அதுக்கான மாற்று அப்படின்னு சொல்லி, உங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி செயல்படுத்தினார்னா, அது வந்துட்டு ஒரு அரசியலுக்கான மாற்றம். அதுவே இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா அதே தேசிய கட்சி கூடயோ இல்ல அதே மாநில கட்சி கூடயோ கூட்டணி வச்சு அவரோட சுயநலத்துக்காகவும் அவரோட லாபத்துக்காகவும் அவரோட விருப்ப வெறுப்புக்காகவும் அவங்க கூடயே கூட்டணி போட்டு அவங்களுக்காகவே வாக்கு கேட்கிறாரு இல்லையா? அது வந்துட்டு ஒரு அரசியல்வாதி மாற்றம். ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் இவங்க எல்லாருமே தப்பானவங்க, நாங்க தான் இதுக்கு மாற்று கட்சின்னு நிரூபிக்க பார்ப்பாங்க. நம்மளை நம்பவும் வைப்பாங்க. நம்ம நம்பினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க கூடயே கூட்டணி போட்டு அவங்க தான் நல்லவங்க அப்படின்னு அதையும் நம்மள நம்ப வைப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்மளை பகடக்காயா வச்சு அவங்க தாயம் போட்டு பழம் எடுத்து மலை ஏறின கதையா இருக்கு. அவரே ஆரம்பத்துல எதிர்ப்பாரு, அப்புறம் அவரே ஆதரிப்பாரு, கடைசியா எல்லாமே வந்துட்டு ஏமாற போறது என்னமோ மக்கள் தான். அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தா நாங்க அதை அப்பவே கொடுத்துருப்போமே. அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். இப்ப நீங்களே அவங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு எதுக்கு நாங்க ஆதரவு கொடுக்கணும்?